ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி முட்டை குழம்பு ரெசிபி எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு அளவு எடுத்து உரித்து க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ பற்ற வச்சாச்சு, வானல் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இப்படி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்படி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு, தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை உரிச்சு வச்சுக்கோங்க. எல்லா முட்டையையும் இப்போ முட்டையை ஒரு 2 அப்படியே கீறிக்கோங்க. எல்லா முட்டையும் கீறி எடுத்தாச்சு. ஏன்னா உப்பு காரம் இதில் ஏறுறதுக்காக லைட்டாக கீறி விட்டாச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உலை வச்சாச்சு, உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அரிசி போட்டுக்கோங்க. இப்போ தேங்காவை கொஞ்சம் திருவி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கல. இது வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக கொடுக்கறது தான். இப்போ இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு, குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. அதில் அந்த தேங்காவை ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஊற்றி விட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போது கொதிக்கட்டும் குழம்பு. நல்லா ஊற்றி விட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போது கொதிக்கட்டும் குழம்பு. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே முட்டையை லைட்டாக உப்பும் லைட்டாக மிளகாத்தூள் அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்புல கொஞ்சம் உடையாமல் இருக்கும். வேறு எதுக்காகவும் இல்லை, கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அப்படியே குழம்புல போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 செகண்ட்ஸ் கொதிச்சா போதும். அந்த கேப்பில் சாதம்
வடிச்சுக்கலாம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சாதம் வந்துருச்சு, அப்படியே வடித்தாச்சு. சுட சுட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தயிர், சுட சுட சாதம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.